ஓம் சாந்தி. சிவபகவானின் மகா வாக்கியம். நான் பரமாத்மாவின் அன்பிற்குரியவன், பரமாத்மாவின் அன்பிற்கு உரியவன் என்ற இந்த ஒரு நினைவின் மூலம் எப்பொழுதும் சக்திசாலி ஆகிவிடுவீர்கள். எப்பொழுதும் நான் பிரபுவின் அன்பிற்குரியவன், மேலும் உலகிற்கு அன்பிற்குரியவன் என்ற இந்த நினைவை வையுங்கள். கேட்பது மற்றும் தெரிந்து மட்டும் கொள்வது என்பது கரையில் நிற்பது. நம்புவது மற்றும் மூழ்கி விடுவது என்ற இதுதான் அன்பு கடலில் அன்பில் ஐக்கியமாகி விடுவது. எப்பொழுதுமே அன்பில் மூழ்கி இருக்கும் காரணத்தினால் பிரச்சனைகள் மற்றும் எந்த விதமான குழப்பத்தின் பிரபாவம் ஏற்பட முடியாது. எப்பொழுதும் தடைகளை அளிப்பவராக, சமாதான சொரூபமானவராக, மாயாவை வென்றவராக அனுபவம் செய்வீர்கள். பாப் தாதாவின் அன்பு நினைவுகள். அனைத்து பிரபுவின் அன்பிற்கு பாத்திரமான குழந்தைகளுக்கு, அனைத்து அன்பில் மூழ்கி இருக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, அனைத்து அன்பின் வளர்ப்பிற்கு உரிய குழந்தைகளுக்கு, ஆன்மீக பெருமிதத்தில் இருக்கக்கூடிய, ஆன்மீக போதையில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம்.